ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைன்கிராஃப்ட் பார்ட் 5. இதுதான் நம்மளோட லாஸ்ட் சீரியஸ். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்டர் ட்ராகனை பீட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்ட் 4லேயே பண்ணியிருப்பேன். பாதி நெதரைட் ஆர்மருக்கு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட எல்லாம் பண்ணுறது கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சு. எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த செஸ்ட்டு ஃபுல்லாக பண்டில்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் எல்லா ஆர்மி ட்ரிப், அது வந்து இந்த ரேர் ஆர்மி டைடு இந்த ஆர்மி ட்ரிப்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பார்ட் 4லேயே சொல்லியிருப்பேன், நான் கேம் அப்டேட் பண்ணியிருப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெதரைட் ஆர்மி அம்மா டோட்டமாக ஃபண்டே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நான் பெரிய பேஸ் கூட கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எல்லாமே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீரியஸ் அடுத்த சீரியஸ் வரத்துக்கு ஒரு 2K லைக்ஸ் தருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ட்ராயை தூக்கி போட்டோம். இந்த டேரக்ஷனில் போகணுமா? எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உடையும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சிச்சு. நீங்கள் வேறு எடுத்தோங்க வேணும் ட்ரை பண்ணுறான். கீழே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்துட்டு வரல இவன் என்ன ட்ரை பண்ணுறான்னு. எதுவுமே நல்லா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். இந்த சைடு தானே ஃப்ரெண்ட்ஸ் போடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டில் எல்லாமே கொலாப்ஸாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு இக்ளூ கண்டுபிடிச்சேன். அந்த இக்ளூவில் எல்லாமே கொலாப்ஸாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு அது இல்லாமல் நான் 2-3 டைம் ஹார்ட்கர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைமே அவுட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வீடியோ ஃபோன் மொத்த ஸ்டோரேஜ் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அடுத்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இதை டெலிட் பண்ணிட்டு உண்மையான மைன்கிராஃப்ட் வெர்ஷன் ஏற்ற போகிறோம். மேலே இப்போ கோடு கூட இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதான் பெஸ்ட்டு சீட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நெதரில் ஒரு இடத்துல ஸ்பானான தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது ரைட் சைடில் ஒரு பிளாக் நோன்னு ஃப்ரெண்ட்ஸ். 3 ஏன்ஷியன்ட் பிரீட் கிட்ட கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் எக்ஸ்சேட் அண்ட் கோல்டன் ஆப்பிள். அப்புறமா நான் கடைசி வரைக்கும் தேடிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு இது மட்டும், அந்த ஒரே ஒரு ஆர்மி ட்ரிப் மட்டும் கிடைக்கவே இல்லை. சைலன்ஸ் ஆர்மி ட்ரிப் கிட்டத்தட்ட 5 ஏன்ஷியன்ட் சிட்டி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கிட்டத்தட்ட 5 டைம் அவுட் ஆகினேன். அது வரைக்கும் கிடைக்கல. இப்போ நம்ம கிட்ட இருக்க இப்படியா போகணும். ஒரு டைம் போட்டலாம். சரி, உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒன்லி 1200 பிளாக்ஸ் தான். ரொம்ப பார்க்கும். இங்கே ஷிப்ரக் இருக்குது. இல்லை எப்படியே தான் ட்ரெஷர் மேப் இருக்கும். அடுத்த சீரியஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு 2K லைக்ஸ் இருந்து அடுத்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, உள்ளே போகிறோம். ஓகே, உடைக்கிறோம். ஓகே, அங்கே இருக்கு வேரி ட்ரெஷர் மேப் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இன்னும் நிறைய டோட்டம்ஸ் இருக்குது. அது எல்லாமே அந்த எண்டுக்கு போயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போகலாம். இது யூஸ் கிடையாது, நம்ம இடத்துக்கு முதல்ல போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இது ரெப்டைல் அடுத்து நான் சும்மா பண்ணிகிட்ருக்கும் போது தான் போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ரெப்டைல் போடல. அது நான் நிறைய கிட்டத்தட்ட 20 ஸ்டாக்ஸ் ஆஃப் பில்டிங் பாக்ஸ் ஒரு க்ரீப்பர் ஃபார்ம் யூடியூப் டுட்டோரியல் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கிட்டத்தட்ட 20 ஸ்டாக்ஸு. அது கலெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கெட்டி முடிக்கிறதுக்கு 1 ஹவர், கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது முடித்ததுக்கப்புறம் இந்த கேமே டெலிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புதுசு டவுன்லோட் பண்ணேன். இந்த சீட் வேணால் நீங்களும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சில டைம் அந்த செட்டிங்ஸ் போய் வியூ மாற்றுவேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கேம் முடிக்கும் போது. அப்போ நீங்கள் அந்த சீடை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சீடை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வேர்ல்டில் ரொம்ப லக்கி நான் சொல்லுவேன்.
ஏன்ஷியன்ட் டிப்ரி பக்கத்தில் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதாவது ரொம்ப லக்கியானதுன்னு சொல்ல வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பெரிய ஓட்டை இருக்குது, திருப்பி ஒரு டைம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த வீடியோ முடிக்கும் போது நான் சும்மா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு ஐ கூட ஸ்பான் ஆகலை. அதனால தான் நான் நிறைய ஐ எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ கிரியேட்டிவ் வேர்ல்டில், ஒரு ஃப்ளாட் வேர்ல்டில். அது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர். அது ஒரு யூடியூப் பார்த்து பண்ணால் இன்டர்நெட்டில் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு வில்லேஜ். அதுவும் இல்லாமல் நான் அந்த இது பார்க்கும்போது அதுவும் ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் இருந்துச்சு. இதுவா இதுதான் நினைக்கிறேன், இதே தான். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்கேயோ போட்டு பார்ப்போம். எங்கே போகுது, அங்கே போகுது. ஓகே, வந்துடுச்சு. எங்கேருந்து போட்டு பார்ப்போம். இங்கே பிளாக் ஸ்மித் இருக்குது, ஒரு பிளாக் ஸ்மித். இந்த வீடு கீழே இருக்க பிளாக் ஸ்மித். இங்கே நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைமண்ட்ஸ், ஒப்சிடியன்ஸ் இருக்குது, எல்லாம் வேஸ்ட்டு. ஷீப் ஏன் இங்கே போகுது, இங்கேருந்து இது கீழே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சொன்னது இல்லை, வேறு நான் மைனிங் ஃபார்ச்சூன் 3 கிட்ட வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கீழே போனால் வாட்டர் கேவ் இருக்குது. இது பெரிய வாட்டர் கேவ், ரேர் தான். இது கீழே போகணுன்னு நினைக்கிறேன். இது கீழே போகணும், உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இருக்குது மைண்ட் பண்ணுறதுக்கு. ஓ மை காட், பபிள்ஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் முதல்ல வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டார்ச்சை பேஸ் பண்ணலாம். இதான் நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்களா. ஓகே, ஸ்கெலிட்டன். எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், ஸ்கெலி. என்னோட இருக்கான். இதோட டார்க்கானால எத்தனை பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காலி. நான் என்னோடய ஷூட்டில் வேறு டாரன்ஸ் போட்டிருக்கேன். இடத்துல என்ன இருக்குது, அதுவும் இல்லை. ஓகே, இந்த டவர் ஓப்பனில் இருக்குது. இல்லை, மோஜாங்ஸ் சரி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். 2 அயன்கா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்தோம். ஓகே, இது லைப்ரரி. இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை எதுவுமே இல்லை. யூஸாக அவ்வளோதான், எதுவுமே இல்லை. ஆனால் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ திங்க் நோ யூஸ். அவன் கீழே ஒரு வழி போல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கும். இந்த சீடில் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த மொத்த இடமே. வேறு எந்த ரூம் எதுவுமே இல்லை. இல்லை, ஆக்ஸ் வச்சு கொஞ்சம் புக்ஸ் எடுத்துக்கலாம். லோட் ஸ்டோன் வேறு இருக்குன்னு சொன்னாங்க. லோட் ஸ்டோன் ஐ திங்க் ஜாவாக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, அந்த செஸ்ட் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஒரு ஆர்மர் ட்ரிப் கிடச்சிருக்கு. அம்மா 3 என்சாண்டட், அதாவது அப்போ என்னது என்சாண்ட். ப்ரொடெக்ஷன் ஃபெதர் ஃபாலிங் 4 கர்ஸ் ஆஃப் சுனி. இதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே செஸ்ட்டு பார்த்தோம்ல, இதில் இன்னொரு ஆர்மர் ட்ரிப் இருக்குது. நம்ம இங்கே இன்னொரு ஆர்மி ட்ரிப்புக்கு ஆல்ரெடி பார்த்த ஆர்மி ட்ரிப் தான். ஓகே, இப்போ நம்ம போவோம். எங்கே இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கே போவோம். இந்த இடம் தான் கீழே, வேறு எந்த இடத்துல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கேயும் போகிறீங்க, இந்த வேர்ல்ட் சீட் எடுத்திங்கன்னா அவங்க செஸ்ட்டு கிடைக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டரை எல்லா இடத்துலையும் முட்டு சந்தா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த கீழே ஒரு வழி இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல போங்க. சில்வர் ஸ்பான் ஆகுமே, ஸ்பான் ஆகிட்டாங்க, வரானுங்க.
வரானுங்க. இதோ உனக்கு ஏன் தான் சில்வர் ஃபிஷ்ஷு இல்லை யார் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சா உனக்கு ஒரு தொல்லை. இவங்க வேறு குட்டி குட்டியாக வந்துட்டே இருப்பானுங்க. ஒருத்தனை அடித்தாவே அவனுக்கு நிறைய பேர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள் எக்ஸ்பி வருது. அவங்களே ஃபார்ம் ஆகிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொசிஷனா அவன் அங்கே துள்ளிகிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நிறைய அடி இங்கேருந்து அடித்தா அவனே உள்ள போயிட்டான். பிரச்சனை இல்லை. இந்த வழியில் போனால் நம்ம ஸ்ட்ராங் கோல் போட்டாலும் வந்துடும். ஓகே அங்கே எப்படி இருக்குது? ஓகே அங்கே தான் இருக்குது போர்ட்டல். ஓகே இப்போ நம்ம ஸ்னோ பால்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது பெட் எடுத்துக்கலாம். ஓகே அந்த இது இந்த இடத்துல மூளை ரீச் பண்ண மாதிரி செக் பண்ணலாம். மாஸ்டர்ஸ் இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பான் இருக்கக்கூடாது. ஓகே டக்குன்னு வாடு வரும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே லம்ஸ்மானாக இருக்குது. ஓகே இங்கே நிறைய சில்வர் ஃபிஷ் இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறதே ஒரு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அடிச்சாச்சு. ஓகே அடிச்சு அங்கேருந்துலாம் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இங்கே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ இந்த இடத்துல இந்த பெட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போயிட்டு ரீஸ்பான் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அவுட் ஆகிட்டா கூட இந்த ஓகே நைட்டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே இந்த இடத்துக்குலாம் வந்தாச்சு. இது வேறு ஒழிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டக் ஆகிட்டோம் இல்லை ஒரு பையாச்சு. அதாவது இப்போ இங்கே எப்படி ஒன்றா பர்ஃபெக்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக உள்ளே போக முடியும். இல்லாட்ட நம்மளால் உள்ளே போக முடியாது. எண்டு போர்ட்டல் பண்ணியாச்சு, உள்ளே போகலாம். இது 3K லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் வந்து அந்த சீரியஸ் பண்ணேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் கீப் பண்ணிட்டு வைக்காமல் பண்ணுவேன். ஓகே எதுக்கு வச்சோம் போகலாம். பில்டிங் ட்ரெயின் நம்ம எண்டுக்கு போயிட்டோம். இதுதான் நம்ம எண்டு. ஓகே நம்ம எண்டர் ட்ராகன் சார் கூட வந்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நான் கொஞ்சம் நம்ம ட்ராகனை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி. நடுவில் கிட்டத்தட்ட 1/2 hour இருந்துச்சு. ஐயோ கேம் விட்டு வெளியே போயிட்டோம். மைன்கிராஃப்ட் பேட்டா ஸ்கிப் பண்ணிடலாம். 10 வருஷம் ஆகும். ஐயோ கேம் விட்டு வெளியே போயிடுவோம். டாப் ஸ்பீடில் உள்ள போயாச்சு. பில்டிங் ட்ரெயின் கேமு முடிக்கிறது கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஓகே மேலே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இந்த நாள்லேருந்து அதாவது இந்த வேர்ல்டு இருக்காது. பிகாஸ் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக என்ட்ருங்க சர்வேரில் முடிச்சிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அவுட் ஆகிட்டே இருக்கேன். த ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம எக்ஸ்பி எடுத்துட்டோம். ஓகே இங்கே பண்டில்ஸ் நம்ம ட்ராகன் எக் எடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துக்கலாமா? ஓகே ஹெல்மெட்டுக்கு பவர் போயிடுச்சு. நம்ம நல்ல வேலை செஸ்ட் பிளேட்டுக்கும் இந்த இதுக்கும் லெக்கின்ஸுக்கும் நம்ம வந்து மெண்டிங் போட்டிருக்கோம். நல்ல வேலை மெண்டிங் போட்டனால நம்ம தப்பிச்சோம். இப்போ கீழே நோன்ட்டு இது உடச்சிட்டு டார்ச் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து இதை வச்சு உடைக்கணும். அப்புறமா நமக்கு கிடச்சது எண்டர் ட்ராகன் எக் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓவர் வேர்ல்டு போகலாம், எங்கேனாலும் போகலாம். அதுவும் என் தம்பிலாம் வந்து ஹார்ட் கேர் வேர்ல்டில் முடிச்சு விட்டானுங்க. நான் சும்மா விளையாட்ருக்கேன்.
முடிச்சு விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செட்டிங்ஸு போகணும். செட்டிங்ஸ் போகணும். அதில் போய்ட்டு வீடியோ, அதாவது ஆடியோ கூட வீடியோ, ஃபஸ்ட் பர்சன், ஃப்ரெண்ட், அதாவது லாஸ்ட் தரும் யூஸிங் நேம். இது கேரக்டராக மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருட்டாக இருக்குது. எக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். இந்த எமௌண்ட்டை வேறு சேஞ்ச் பண்ண போல். நம்ம புதுசாக ஏதாவது அப்டேட் வந்து பண்ண இந்த எமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஹாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். see you later. 46 XPல பார்க்கலாம். அடுத்த சீரியஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.